தீபாவளி ரெசிபிஸ்லாம் ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி குழிப்பணியார சட்டியில் சூசியம் செய்ய போகிறோம். அது வந்து ரேஷன் கடை துவரம் பருப்பில் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்கன்னா, குக்கரில் 1 கப் துவரம் பருப்பு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகட்டும். இது ஒரு வாரமாக வச்சுருங்க. அடுத்ததாக என்ன செய்யுங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் 3 ஏலக்காய் 3 முந்திரி பருப்பு கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு இது கூடவே என்ன செய்யுங்கன்னா, அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் லைட்டாக இதில் உள்ள சேர்த்து நல்லா ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக என்ன செய்யுங்க, இதை வந்து அப்படியே அந்த பருப்போடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட வெள்ளை பாகு இருக்கா அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆன் பண்ணி நல்லா கெட்டியான பதம் வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியாக வந்த பிறகு அதை நல்லா உருண்டையாக போட்டு வச்சுக்கோங்க, சின்ன சின்ன உருண்டைகளாக. அடுத்ததாக என்ன செய்றீங்கன்னா, மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் உப்பு, சோடா உப்பு, தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நெய் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பதத்துக்கு. இப்போ வந்து குழிப்பணி சட்டி நல்லா சுடு காட்டிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் என்ன செய்றீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா உருண்டை, அந்த உருண்டையை இந்த மாவு கூட டிப் பண்ணி எடுத்து அழகாக ஒரு குழிலையும் வச்சு எடுத்துட்டு வேக வச்சு எடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் ரொம்ப குடிச்சிருக்காது, அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதுமே கூட. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சூசியம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே சேம் டேஸ்ட் தாங்க இருக்கும். என்ன ஒரு 2 ப்ளஸ் பாயிண்ட்னாக்கா, ஒன்று நம்ம வந்து எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கோம், இன்னொன்று நம்ம வந்து ரேஷன் கடை துவரம் பருப்பில் செஞ்சுருக்கோம். நான் அப்படியே அதை பிக்கிறேன் பாருங்கள், எப்படி அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த தீபாவளி ரெசிபிஸ் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.